இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாஸில் ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான ஒரு சோஷியல் மீடியானா அதில் இன்ஸ்டாகிராம் ஒன்று. ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்ப இந்த டிக்டாக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஸ் சைனாஸ்லாம் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறது செம்ம ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ரீல்ஸில் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் பாப்புலரும் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரீல்ஸில் வியூஸ் அண்ட் லைக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் லைக்கு வியூஸை கூட்டணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் இருப்பீங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஐடியா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா வீடியோஸ்லையுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை உங்களில் உள்ள ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சஜஷன் பண்ணது, ப்ரோ இந்த வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வீடியோங்கிறத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி வீடியோ வேணுமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த வீடியோ கூடிய விரைவில் வந்துவிடும். ஸோ ஓகே, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு வியூஸும் லைக்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்காக இருக்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் தான் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்படின்னா நீங்களுமே நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் பண்ணணும். 60 FPS மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சுன்னா ஆனால் செமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய செட்டிங்ஸ் உங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு போயிட்டு அக்கௌண்ட்ஸில் மேலே அந்த 3 டாட் கொடுத்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸில் இருக்கும். அக்கௌண்ட்ஸில் டேட்டா யூசேஜ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹை குவாலிட்டி அப்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நல்லா ஒரு இருக்கிற குவாலிட்டியாக அப்படியே அப்லோட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த வீடியோட ஃபைலை ரெடியூஸ் பண்ணிடுங்க. அந்த குவாலிட்டி ரெடியூஸ் அந்த குவாலிட்டி குறையாமலேயே வீடியோவோட சைஸை மட்டும் கம்மி பண்ணுறீங்க. நிறைய கன்வெர்ட்டர் இருக்குது, நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. சைஸ் ரெடியூசர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிங்கன்னா நிறைய இது வரும். ஸோ அந்த மாதிரி இதை போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அந்த சைஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த குவாலிட்டி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் லைக்ஸ் கன்ஃபார்ம் வரும். ஸோ ரெண்டாவது ட்ரிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் ஹேஷ்டேகை மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ்டேகை யூஸ் பண்ணுறதுனா அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேகையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா இப்போ நான் ஒரு மொபைலை பற்றி வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் அப்படிங்கிற ஹேஷ்டேகை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும், ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால் உங்கள் ரீல்ஸுக்கு நிறைய வியூஸ் போகும். ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக லைக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது லைக் பெர்மனெண்ட் இல்லை, பட் வியூஸ் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைக்ஸ்மே வந்து பண்ணால் நான் அந்த சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. உங்களுடைய வீடியோ நல்லா இருந்துச்சு, கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லைக் வரும். ஸோ வந்து வேணால் நீங்கள் வியூஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மூணாவதாக இருக்க ட்ரிக்கு அந்த கேப்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்க ட்ரிக்கு ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக் செட் ஸ்ரீராமோட வாய்ஸோ இல்லை வில்ஸ்பெட் அவங்களுடைய ஒரு வாய்ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாய்ஸெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவோ இல்லை அவங்களுடைய ஒரு கவர் சாங் வச்சு நீங்கள் ஒரு வீடியோவோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், அவங்களுக்கு போகும். அவங்க ஒருவேளை உங்களுடைய வீடியோக்கு பார்த்தாங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாலுமே உங்களுக்கு நல்ல வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக வியூஸ் போகும். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இர்ஃபான் சியோட ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரிஸில் போட்டிருந்தாங்க. எஸ், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரீல்ஸுக்கு நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. நீங்கள் அது பார்த்தீங்கன்னான்னு தெரியல. ஸோ ஃபியூ டேஸ்க்காக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒருத்தங்களுடைய வாய்ஸ் இல்லைனா வேறு ஒருத்தங்களுடைய அந்த கண்டென்ட்டாக ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கள மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நாலாவதாக இருக்கிற ட்ரிக்கு கவர் இமேஜ். ஸோ நிறைய பேர் நம்ம இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு அது வந்து எதுக்காக நம்ம வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணி வைக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கவர் இமேஜை தான் காட்டும், அதுக்கப்புறம் தான் வீடியோக்கே போவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி. ஓகேவா? ஸோ கவர் இமேஜ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக வைக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோஸை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காம நல்ல ஒரு கவர் இமேஜை வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்கேன். இது எப்படி வைக்கணும்னா அப்லோட் பண்ணுற மோஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆல்பம்ஸில் இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அஞ்சாவதாக இருக்கிற ட்ரிக் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக். எனக்கு 100% இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன்.
இந்த ட்ரிக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தா அந்த ரீல்ஸை வந்து திரும்ப பார்க்குறது. இதனால் வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரே டைமில் ஃபுல்லாக பார்த்துடக்கூடாது. அப்பப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற டைமில் உங்கள் ரீல்ஸை நீங்களே பார்க்குறது. ஓகேவா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இன்ஸ்டாகிராமோட ஆல்கரிதம் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா இந்த ரீல்ஸில் என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஸ்டோரியில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஸ்டோரி நம்ம ரீல்ஸோட ஸ்டோரியை எல்லாரும் மேக்ஸிமம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டோரியில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரியை உங்களுக்கு எத்தனை பேர் பார்க்காங்களோ அத்தனை பேரோட கவுண்ட்டுமே ரீல்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஸ்டோரியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வியூ கவுண்டை நிறைய இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து வேணால் அது ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோஸில் ஏதோ யூஸ்ஃபுல்லானதோ ஒரு நல்லது இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணி ஒரு 2 to 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸை ஃபோட்டோ கிரிட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. என்னடா ரிமூவ் பண்ணுற சொல்கிற அப்படின்னா ஆமாம், ஆனால் இது பண்ணுறதுனால நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிரணவ் பிஜே அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஐ திங்க் 700K 800K இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு ட்ரிக்குங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒரு 5 டேஸ் அவங்களோட ரீல்ஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோ கிரிட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரீல்ஸ் செக்ஷனில் மட்டும்தான் அந்த இது இருக்கும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு அந்த ஒரு ரீல்ஸுங்கிறது ரெக்கமெண்ட் ஆகும். 7ஆவதாக இருக்க ட்ரிக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு நல்ல பாப்புலரான ஒரு சாங்கோ இல்லைனா இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு சாங்கோ ஒரு மியூசிக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எதனா யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நீங்கள் ஒரு பேசி வீடியோ போட்டாலும் அதுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த ஒரு காப்பிரைட் அந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராமில் வர்றதில்லை. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங்ஸ்னால நிறைய பேருக்கு வந்து பண்ணால் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு சாங் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சாங்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவும் ட்ரெண்டிங்கில் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்ரிக்கு. உண்மையாக வந்து பார்த்தா உங்களுடைய வியூஸ் வந்து கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். லைக் வந்து பார்த்தா பெர்மனெண்ட் இல்லை, அது லைக் வருமா அப்படிங்கிறது அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு வீடியோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் கண்டிப்பாக வரும். இப்போ 8ஆவதாக இருக்கிறது அண்ட் லாஸ்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் கொடுத்து சென்ட் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 பேர் எத்தனையோ பேருக்கு தான் ஷேர் பண்ண முடியும். பட் இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு இது இல்லை, அதனால் கொஞ்சம் நல்லது தான். அதனால் எல்லாருக்கும் ஒரே டைமில் நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். ஸோ ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். என்னடா அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பாப்புலரானவங்களே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இது ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய வியூ கவுண்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். வியூ கவுண்ட் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், சஜஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8 டிப்ஸுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த 8 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சா அண்ட் லைக்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்ட வாய்ப்பு இருக்குது. குவாலிட்டியான வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் லைக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு லைக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சா அப்படிங்கிறத லைக் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க. இதை தவிர இன்ஸ்டாகிராம்லேயே கூட வந்து பார்த்தா ஆட்ஸ் வரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 ஃபாலோவர்ஸ் நான் தரேன், 500 ஃபாலோவர்ஸ் தரேன், நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கும், லைக்ஸ் இருக்கும், வியூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் கொடுக்குற காசுக்கு அதெல்லாம் 100% உண்மை நான் சொல்ல மாட்டேன். சில பேர் உண்மையாக இருப்பாங்க, சில பேர் வந்து வேணா காசு வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. இதெல்லாம் நிறைய இது இந்த சோஷியல் மீடியா இதில் வந்து நடக்குது. ஸோ அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. அண்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது பெர்மனெண்ட்டாகவே இருக்காது. ஓகேவா? அந்த டைமில் ஒரு வீடியோக்கு நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்து 500 வியூஸ் வேணும்னா அந்த வீடியோக்கு 500 வியூஸ் போகும், அடுத்த வீடியோக்கு போகாது. இது வந்து வேஸ்ட்டு தான். ஓகேவா? அந்த ஒரு வீடியோக்கு இந்த மாதிரி லைக் வரும், அவ்வளோதான். ஃபாலோவர்ஸ் வந்தாலுமே இன்ஆக்டிவான ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஆனால் 1K 2K தான் லைக் போகும். ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்ஆக்டிவ் ஃபாலோவர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா குவாலிட்டியான வீடியோஸை க்ரியேட் பண்ணுங்கள், நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 8 டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோஸில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். ரொம்ப சேஃபாக இருங்க. கொரோனாலாம் ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ சேஃபாக இருங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை கைஸ். லைஃப் இஸ் பேஷன், பேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.